ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்கு டைல்ஸ் அண்ட் கிரைனைட் வந்து ஒட்டுறக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ரேட் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். வீட்டுக்கு நம்ம டைல்ஸ் ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் ரெண்டு பகுதியில் ஒட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து தரைப்பகுதி, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து சுவர் பகுதி. தரைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டு உட்பகுதியான ஃப்ளோரிங் ஏரியா, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங், அதாவது வெளிப்பகுதியில் போர்ட்டிக்கோ அல்லது வந்து வீட்டை சுற்றி நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடங்களில் நம்ம ஃப்ளோரிங்கில் ஒட்டுவோம். அடுத்து நம்ம வீட்டுடைய சுவர்களில் உட்பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் ஏரியாவில் கவுண்டர் டாப்பாக கிச்சன் மேடைக்கு மேல் பகுதியில் ஒட்டுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஏரியா, தேவைப்பட்ட பூஜை ரூம், இந்த மாதிரி இடங்களில் உட்பகுதியில் ஒட்டுவோம். வெளிப்பகுதியில் நம்ம போர்ட்டிக்கோ, காலம் அல்லது எலிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த பகுதியில் நம்ம வாலில் ஒட்டுவோம். இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோரிங் ஏரியாவும் வால் ஏரியாவும் வந்து ஜாயின் ஆகக்கூடிய, இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பார்டரில் வந்து ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் ஒட்டுவோம். இதாக வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டக்கூடிய பகுதிகள். டைல்ஸை ஃப்ளோரிங் ஏரியாவில் ஒட்டுறதுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து 18 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம வந்து வால் பகுதியில், அதாவது வந்து சுவர்கள் ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூபா வந்து சேர்த்து வாங்குவாங்க. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால சில இடங்களில் இதுக்கு வந்து ரூபா வந்து சேர்த்து வாங்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதே ரேட்டுக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்த் இந்தியன் பீப்புளாக ஒட்டுறாங்க அப்படிங்கிறப்போ 18 ரூபாய்க்கு வந்து பேசுனாங்கன்னா அந்த 18 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வால் ஏரியா, ஃப்ளோரிங் ஏரியா ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் ஒட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பில்டிங்கோட ஏரியா அதிகமாக காஸ்ட் வந்து குறைச்சி பண்ணுவாங்க. பில்டிங்கோட ஏரியா குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்து அதிகமாக தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து கிரைனெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுடைய கவுண்டர் டாப்பில், கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் செல்ஃப்ஸ் வருதோ அந்த இடங்களில் நம்ம வந்து கிரைனெட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை ரூமுடைய செல்ஃப்ஸு, டோர் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து ஒரு பார்டருக்காக, எலிவேஷன் பர்பஸில் நமக்கு பார்க்க தெரியறதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரேமை சுற்றி பார்த்திங்கன்னா கிரைனெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைனெட்டை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒட்டுறக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 45 ரூபாயிலேருந்து 65 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம டைல்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த கிரைனெட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த காஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி கொட்டியிருக்கக்கூடிய கிரைனெட்டை நம்ம நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் 3 டைப் ஆஃப் நோசிங் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் நோசிங், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் நோசிங் அல்லது வந்து ஆஃப் நோசிங் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எட்ஜ் நோசிங் அல்லது வந்து சேம்பர் நோசிங் சொல்லுவாங்க. இதான் வந்து நோசிங்கோட டைப்ஸு. இதில் ஃபுல் நோசிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைல்ஸ் கட் பண்ணும்போது மேல் எட்ஜஸ் இருக்குது, கீழ் எட்ஜஸ் இருக்குது. இந்த எட்ஜஸை நம்ம வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி, அதாவது 2 சைடுமே ஸ்மூத்னஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸில் இல்லை வந்து செமி சர்க்குலர் சர்ஃபேஸில் வந்து பாலிஷ் பண்ணிவிட்டு அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து ஃபுல் நோசிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 75லேருந்து 85 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. அடுத்து ஆஃப் நோசிங்கிறது பார்த்திங்கன்னா அல்லது சிங்கிள் நோசிங் சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் பாதி ரேட், அதாவது 40லேருந்து 45 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் நோசிங். இந்த எட்ஜ் நோசிங் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம வந்து நோசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிக்கு வந்து 50லேருந்து 55 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. இதே நம்ம டோர் அண்ட் விண்டோக்கு வந்து பார்டரில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து லே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. அதுக்கு நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 35லேருந்து 40 ரூபா வாங்குங்க. அதாவது பார்டரில் நம்ம சுற்றி ஒட்டிட்டு நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 55லேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே இல்லை. லெவல் பண்ணி அந்த டைலையோ இல்லை வந்து கிரைனெட்டையோ வந்து ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த காஸ்ட்டில் வந்துடும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கீழே இருக்கக்கூடிய பொருளை வந்து ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அதாவது சாண்டோ இல்லை வந்து சிமெண்ட்டோ கொண்டு போகிறதுக்கு தனியாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதே சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்லேயே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.